பொதுவாகவே முருகனை எப்படி வேண்டுமானாலும் நாம் ஆராதனை செய்யலாம். வேடிக்கையாக வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள், சில கடவுள் சில்லறை சில்லறையாக அழகாக இருப்பார், சில கடவுள் முகப்பொழிவோடு இருப்பார், சில கடவுள் கையில் அருள் கடாட்சத்தோடு இருப்பார், சில கடவுளின் ஒளிவட்டம் நமக்கு தெரியும். ஆனால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சில்லறை சில்லறையாக இல்லாமல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அழகு திருமேனியாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் ஒன்றென்றால் அவன் நம் தமிழ் கடவுள். அவன் திருச்செந்தூரில் இருக்கலாம், திருஆவினன்குடியில் இருக்கலாம், சுவாமிமலையில் இருக்கலாம், பழனியில் இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் மலேசியாவினுடைய 10 மலை முருகனாகவும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பெயரே அழகு கடவுள். ஏன் முருகன் மட்டும் அழகானவன்? அவன் இருப்பிடம் இயற்கை சூழ்ந்த மழை அல்லவா, அது அழகுதானே. அவனுடைய வாகனம் என்ன? தோகை விரித்து ஆடக்கூடிய மயில், அழகுக்கு அழகு சேர்க்கிறது.